வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்கள், அதுவும் வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது பணம் போச்சுன்னா மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. யாராவது கேட்டாங்கன்னா எதுக்காக வாங்குறாங்க என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பஞ்சர் டயருக்கெல்லாம் பஞ்சர் ஒட்டுற ஒருத்தருக்கு ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. ராஜ் பிரஜாபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. 100 கோடி ரூபாய் உங்க பேர்ல இருக்கிற கம்பெனிக்கு டர்ன் ஓவர், அதாவது வருமானம் வந்திருக்கு. அந்த 100 கோடி ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்கிறதுக்கு நீங்க வரியா 28 கோடி ரூபா ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இது ஜிஎஸ்டி தரப்புல இருந்து கொடுத்திருக்கிற நோட்டீஸ். பஞ்சர் ஓட்டுறவருக்கு எப்படி 100 கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை கூட இல்லாம இவங்க 100 கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த ராஜ் பிரஜாபதி அப்படிங்கிறவர் அமித் குப்தா அப்படிங்கிறவர்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தங்கச்சி கல்யாணத்துக்காக சில வருஷங்களுக்கு முன்னாடி கடன் வாங்கினது தெரிய வருது. அப்படி அந்த கடன் வாங்கினதை வச்சு தான் இந்த அமித் குப்தா அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஒரு புதுசா ஒரு கம்பெனியை இவரோட பேர்ல, இந்த ராஜ் பிரஜாபதி அப்படிங்கிறவரோட பேர்ல போலியா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுல ஏகப்பட்ட வருமானம் வர்றதா கணக்கு காட்டி 100 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறதா போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இதனால இந்த அமித் குப்தா தான் இந்த மோசடி பண்ணதா ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. பஞ்சர் ஓட்டுற வேலை பார்க்குற ஒரு சாதாரண தொழிலாளிக்கு எப்படி இவ்வளோ பெரிய தொகை ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதனால இந்த தகவலை முதல்ல தெரியப்படுத்துகிறோம். இதுக்கு அடுத்தபடியாக ஆந்திராவில் மாலா மாதிரி குமிஞ்சு கிடக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் ஒரு பெரிய தங்கத்தாது இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை நாம சொல்லலை, ஆந்திர அரசாங்கமே சொல்றாங்க. கர்னூல் மாவட்டத்தில் ஜொன்னகிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ஜொன்னகிரி அப்படிங்கிற ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் மட்டும் ஒரு 50 டன் அளவுக்கு தங்கம் இருக்கிறத அந்த கனிம வளம் அப்புறம் சுரங்கத்துறையுடைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு தங்கம் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இதை அந்த சம்மந்தப்பட்ட மாநில சுரங்கத்துறையுடைய அமைச்சர் அப்புறம் அவங்களுடைய செயலாளர்கிட்ட போய் இது சம்பந்தமா கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தகவல் உண்மைதான். நாங்க சொன்ன அந்த ஜொன்னகிரி அப்படிங்கிற அந்த பகுதியில மட்டும் இல்லாம ராமகிரி, ஜவகுலா, சிகுருகுண்டா, பிஸ்நாத்தம் இந்த மாதிரி ஒரு 4-5 இடங்கள்ல தங்கத்தாதுகள் இருக்கிறது ஏறக்குறைய உறுதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி தங்களுடைய ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆமா இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வ கன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வணிக ரீதியா தங்கத்தோடைய உற்பத்தியை ஏற்கனவே அது தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜொன்னகிரியில இப்படி ஒரு தகவல் சொன்னாங்க, தங்கம் இருக்கு. அதுக்காக 1500 ஏக்கர் வரைக்கும் நிலத்தை எடுத்திருக்காங்க. அந்த 1500 ஏக்கர் நிலத்துல வெறும் 500 ஏக்கர்ல மட்டும்தான் இந்த ஆய்வு, முதல் கட்ட ஆய்வு தொடங்கி இருக்காங்க. அந்த 500 ஏக்கர்லயே செக் பண்ணி பார்த்ததுல 13 டன் அளவுக்கு தங்கம் இருக்கிறது உறுதியா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மீதி இருக்கிற 1000 ஏக்கரின் தோண்டா, அதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல மட்டுமே 50 டன் அளவுக்கு தங்கம் இருக்கு அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. தங்கத்தை தோண்டி வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய முதலீடும் அதே போல சிறப்பான சில டெக்னாலஜி எக்ஸ்பர்டீஸும் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் தேசிய அளவுல ரொம்ப கவனமா இதை பார்க்குறாங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா ஏற்கனவே மத்திய அரசாங்கம் வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை இம்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த நிலைமையில நம்ம பக்கத்து ஸ்டேட்டா இருக்கிற ஆந்திராலேயே இவ்வளவு பெரிய தங்கம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கவனம் பெற்றிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ இந்த ஆய்வு தொடங்கி கொஞ்சம் வருஷத்துல முன்னாடி 3 கிராம் கிடைச்சிருந்துச்சு, இப்போ 1 கிராம் தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்கு. இது மட்டும் இல்லாம 1 டன் கல்லுல 0.8 கிராம், அதாவது 1 கிராமுக்கும் 200 மில்லிகிராம் கம்மியா இருக்கிற அளவுக்கு தான் தங்கம் கிடைக்குது. அப்படின்னா இந்த சுரங்கத்திலிருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிற இந்த ப்ராசஸ் பொருளாதார ரீதியா லாபமா இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வாளர்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த ஜொன்னகிரி சுரங்கத்தை ஆந்திர முதலமைச்சராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு இந்த மாசத்துடைய கடைசியில திறந்து வைப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்கு. 2 செய்திகள் பார்த்தோம். ஒன்னு, ஒரு பஞ்சர் ஓட்டுறவருக்கு எப்படி 28 கோடிக்கு நோட்டீஸ் வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தோம். நம்ம பக்கத்து ஸ்டேட்டா இருக்கிற ஆந்திரால தங்கம் கிடைச்சிருக்கு, அது அதிகாரப்பூர்வமா அரசாங்கமே சொல்லியிருக்கு அப்படிங்கிற 2 தகவலுக்கு அடுத்தது ஒரே நாள் 53 சென்டிமீட்டர் மழை
கொட்டி தீர்த்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? இது வந்து நம்ம ஊர்ல கிடையாது. மேகாலயா மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 24 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ளார மட்டும் 53 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்திருக்கு. மௌசின்ராம் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த குறிப்பிட்ட 53 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, மேகாலயால சோஹரா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில 7 சிஸ்டர்ஸ் வாட்டர் ஃபால், நம்ம ஊர்ல ஐந்தருவி மெயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 7 சிஸ்டர்ஸ் 7 சகோதரிகள் அப்படிங்கிற மாதிரியான டிரான்ஸ்லேஷன்ல வர ஒரு பேர் இருக்கு. அந்த 7 சிஸ்டர்ஸ் வாட்டர் ஃபால்ல இந்த ஒரே நாள் 53 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துருச்சு அப்படிங்கிறதுனால அந்த 7 அருவிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 53 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மெட்ராஸ்ல 2015-16 அந்த காலகட்டங்கள்ல டிசம்பர் 1ஆம் தேதி ஒட்டுமொத்த சென்னை, அதையும் தாம்பரம், இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு நாள் அடிச்சு எவ்வளவு மழை பெஞ்சதோ அதே போல ஒரு மழை மேகாலயால அடிச்சு சாத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஸ்பெசிஃபிக்கா அவங்க எப்படி இந்த மழை ஒரே நாள்ல இவ்வளவு மழை கொட்டி தீர்த்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அசாம் மாநிலத்துடைய மத்திய பகுதியில காற்றுடைய மேல சைக்ளோனிக் சர்க்குலேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சைக்ளோனிக் சர்க்குலேஷனுக்கு அடுத்தபடியா வங்கக்கடல்ல இருந்து ரொம்ப பெரிய அளவுல ஈரப்பதம் இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனா ஒரு வெட்க புழுக்கம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு காரணமாகவும் இந்த ஈரப்பதத்தை தான் சொல்றாங்க. ஏற்கனவே அந்த அசாம் பகுதியில ஒரு சர்க்குலேஷன் இருக்கு. வங்கக்கடல்ல இருந்து அந்த ஈரப்பதத்தையும் அந்த காற்று வந்து இழுத்துக்கிட்டே போகுது. அதே நேரத்துல காசி ஹில்ஸ் அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த காசி ஹில்ஸ் பகுதியில இது எல்லாமே ஒன்று சேரும்போது ஒரு பெரிய அளவு மழையா கொட்டி தீர்த்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்ல இன்னொன்னா இருக்கு. இதுல குறிப்பிட்டு அதிகாரிகள், அப்புறம் வந்து வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லண்டன் நகரம் இருக்கு இல்லையா, லண்டன் நகரத்துடைய ஒரு வருஷத்துடைய மொத்த மழை அளவே 60 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட ஒரு 7 சென்டிமீட்டர் மட்டும்தான் ஒரே ஒரு நாளில் மேகாலயாவில் அடித்து சாத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3 முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அடுத்ததா பிரபலமாக இருக்கிற ஒரு தொழிலதிபர் ஏஐக்கு சாதகமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. உலகத்திலேயே முதல் ட்ரில்லியனராக இருக்கிறவர் எலான் மஸ்க். இவர் வந்து மனித வரலாற்றிலேயே ஒரு தனிநபருக்கு $1 ட்ரில்லியன் அளவுக்கு $1 ட்ரில்லியன் அளவுக்கு பணம் வச்சிருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள்ல முக்கியமான ஒருத்தர் அப்படிங்கிற இந்த நிலைமையில இவர் வந்து மனிதர்களுடைய ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸை ஏஐ வந்து மிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த ஐடி கம்பெனிஸ்ல ஏஐயோடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில இந்த எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்களுடைய ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸ், அறிவு கூர்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அறிவு கூர்மையை விட ஏஐ வந்து அடுத்த 4 இல்ல 5 வருஷத்துக்குள்ளார ரொம்ப சர்வசாதாரணமா கடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு பிரபலமான நபரா இருக்கிற பீட்டர் டயமண்டிஸ் அப்படிங்கிறவரு சமூக வலைதளத்துல இந்த ஸ்பேஸ் சம்பந்தமான ஒரு போஸ்ட்டை பதிவு போடுறாரு. அந்த மாதிரியான ஒரு பதிவுல தான் எலான் மஸ்க் வந்து இதை வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட்டாவே சொல்லியிருக்காரு. அடுத்த 4 இல்ல 5 வருஷத்துக்குள்ளார இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய இன்டெலிஜென்ஸை விட இந்த ஏஐயோடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமா மாறிடும் அப்படின்றத இந்த எலான் மஸ்க் அதிகாரப்பூர்வமா தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்காரு. நம்மளோட அன்றாட வாழ்வுல, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுற ஒரு பயனுள்ள ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கிற இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.